வாங்க நண்பர்களுக்கு வணக்கம். இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. 2 வாரம் முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு 50 வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு. வேலை போனப்போ அவர் கேட்டாரு, "நான் இத்தனை காலமும் உங்களுக்கு உண்மையா தானே வேலை செஞ்சேன், நேர்மையா வேலை செஞ்சேன். எத்தனையோ நேரங்கள்ல நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ரொம்ப உண்மையா வேலை செஞ்சேன்னு. அப்போ எதுக்காக இப்ப நீங்க வேலைய விட்டு தூக்குனீங்க?" அப்படின்னு முதலாளிகிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. அப்போ முதலாளி சொல்லியிருக்காரு, "எனக்கு நீ இனிமே தேவையில்ல. எனக்கு இனிமே உன்னுடைய வேலைகள் தேவையில்ல." அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல நேரங்கள்ல உண்மைக்கும், நேர்மைக்கும் தேவை இல்லாம தான் போகுது. நம்மளே வாழ்க்கையில பல நேரங்கள்ல அத சந்திச்சிருப்போம். அடிக்கடி நம்ம கிட்ட வர்ற ஒரு கேள்வி அதுதான். "நான் நேர்மையா தானே வேலை செஞ்சேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? என்னை ஏன் வேலை விட்டு தூக்குனாங்க? என்னைய ஏன் இந்த மாரி எல்லாரும் திட்டுறாங்க? என்னைய ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க?" அப்படிங்கிற கேள்விகள் வரத்தான் செய்யும். ஆனா நம்ம நினைக்க வேண்டியது அல்லது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் உண்டு. உலகம் எப்பவும் மெட்டீரியலிஸ்டிக்கா தான் பார்க்கும். நம்மகிட்ட வேலைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம வேலைகளை உபயோகிச்சுக்குவாங்க. ஆனாலும் நம்மளுடைய நேர்மையோ, உண்மையோ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வரும்போது, அதுக்காக நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஆண்டவர் தானே! அவர் காலம் முழுசும் வேலை செஞ்சு, அவர் நமக்காக செஞ்ச ஊழியத்தை எல்லாம் அந்த காலகட்டத்தில இருந்த மனிதர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க? அவங்களுக்கு பூச்செண்டா குடுத்தாங்க? சிலுவை தானே குடுத்தாங்க? அப்படி இருக்கும்போது, நமக்கு உண்மையாக இல்லாத மனிதர்களை, நம்முடைய உண்மையை, நேர்மையை புரிந்து கொள்ளாத மனிதர்களை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவரு கடைசியில அந்த மனுஷன் சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு சொன்னாரு, நான் என்னைக்கும் அவங்க கிட்ட நான் பேசும்போது நான் கேட்டேன், "என்னய்யா ரொம்ப வருத்தமா இருக்கா? இன்னைக்கு கோயிலுக்கு வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்கள பார்க்க. வேற வேலை தேடுறீங்களான்னு?" கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, "ஆ என்னைய ஆண்டவர் இப்படிதாம்மா படைச்சாரு. நான் எப்பவும் இப்படியே தான் இருப்பேன். அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியல அல்லது என்னைய வேண்டாம் அப்படின்னாக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல நான் ரொம்ப தான் வருத்தப்பட்டேன். அதனால தான் நான் முதலாளிகிட்ட போய் சண்டை போட்டேன். ஆனா இப்போ நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் இப்படியே தான் இருப்பேன். என்னைய யாருக்காவது வேணும்னா வேலைக்கு வச்சுக்கட்டும்." அப்படின்னு அவர் சொன்னாரு. எப்பவுமே நம்ம மனசுலயும் இருக்க வேண்டிய இந்த எண்ணம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா, உண்மைக்கும், நேர்மைக்கும் எப்பவுமே விலை உண்டு. அது மற்றவர்களால புரிந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னாக்கா, அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. ஆண்டவரோட பார்வையில நாம என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் நாம கவலைப்படணும். இல்லையா? சரி, இப்போ நீங்க யோசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இது மாதிரி சில சந்தர்ப்பங்கள கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க இல்லையா? எதிர்பாராத துரோகங்கள். அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன யோசிப்பீங்க? நான் இவங்களுக்கு இவ்வளோ உண்மையா வேலை செஞ்சேன். நான் இவங்களுக்கு இவ்வளோ உண்மையா இருந்தேன். அவங்க ஏன் என்னை வெறுத்தாங்க? அவங்க ஏன் என்னை ஒதுக்குனாங்க? அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ நீங்க எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க? அத தாண்டி வர்றதுக்கு ஆண்டவரின் வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி துணையா இருந்தது? அந்த உங்களுடைய அனுபவத்த எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் வினோலியா.